நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா? சிலர் தங்களுடைய பிறந்த நாளை பெரிய பார்ட்டி, பலூன்ஸ், சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட்கள் பண்ணி கொண்டாடுவார்கள். ஆனால் சிலர் பர்த்டேயை சாதாரண நாளாகவே எடுத்துக்கொள்வார்கள். கேக் இல்லாமல், பார்ட்டி இல்லாமல், சாதாரண 24 மணி நேரம் போலதான் அவர்களுக்கு. ஆனால் கேள்வி இதுதான், ஏன் சிலர் பர்த்டேயை செலிப்ரேஷனுக்கு பதிலாக சாமானிய நாளாக எடுத்துக்கொள்கிறார்கள்? அது சேட்னஸா அல்லது மெச்சூரிட்டியின் அடையாளமா அல்லது மனதுக்குள் ஏதோ ஒரு ஆழ்ந்த காரணமா? சொல்லி முடிக்கும் வரை கேளுங்கள். இதன் காரணம் உங்கள் பர்த்டே ஆட்டிடியூடை கூட புரிய வைக்கும். முதலில் சிலருக்கு காரணம் எளிதாகவும் வலியுடனும் இருக்கும். அவர்கள் பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண மாட்டார்கள். இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க சிறிய குழந்தையாக இருக்கிறீங்க. உங்கள் பர்த்டேயை யாரும் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். நண்பர்கள் மறந்து போயிடுவார்கள். குடும்பம் பிஸியாக இருக்கிறது. ஒரு நாள் பார்ட்டி அரேஞ்ச் பண்றீங்க, ஆனால் யாரும் வரவில்லை. இதனால் மனம் பழகிவிடும். சைக்காலஜிஸ்ட் இதுக்கு லேர்ன் ஹெல்ப்னஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது தொடர்ந்து டிசப்பாயின்மெண்ட்கள் வந்ததால் நல்லது எதிர்பார்க்காமல் ஆகிறது. அதனால் பர்த்டேயும் சாதாரண நாளாகவே மாறிவிடுகிறது அவர்களுக்கு. அவர்கள் கேர் பண்ணவில்லை என்று அல்ல, கேர் பண்ணும் போது ஏற்படும் வலியால் தப்பிக்கிறார்கள். இரண்டாம் வகை மக்கள், அவர்கள் வாழ்க்கை மிகவும் பிஸியாக இருக்கிறது. வேலை, டெட்லைன்ஸ், படிப்பு, குடும்ப பொறுப்புகள். பர்த்டே வந்துவிடும், ஆனால் அவர்களுக்கு அந்த நாளுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க நேரமில்லாமல் போகிறது. அவர்கள் மறக்கவில்லை, ஆனால் மாடர்ன் லைஃபின் பிசினஸ் காரணமாக ஸ்பெஷல் டேஸுக்கு வேல்யூ கொடுக்க முடியவில்லை. இதை டைம் பிளைண்ட்னஸ் என்கிறார்கள். மூன்றாம் குழு, அவர்கள் பர்த்டேயை தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் செலிப்ரேட் பண்ண வேண்டாம் என்று முடிவு செய்கிறார்கள். இது தனிமை அல்ல, பிஸியானதும் இல்லை. இது எமோஷனல் இண்டிபெண்டன்ஸின் அடையாளம். மனைவியல் ஆய்வுகள் சொல்கிறது, பிறர் பாராட்டுதலுக்கு அடிமையாக இருப்பவர்கள் சில நேரம் மன அழுத்தம் அதிகமாக அனுபவிக்கிறார்கள் என்று. ஆனால் தங்களுக்குள் இருந்து தன்னம்பிக்கையை கொண்டாடுபவர்கள் பர்த்டேயில் செலிப்ரேஷன் தேவையில்லாமல் வாழ்கிறார்கள். இதற்கு பின்னணி செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி என்று அழைக்கப்படுகிறது. உண்மையான வெல்பீயிங் என்பது இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் இருந்து வருகிறது. அவர்கள் நான் பிறரது பார்ட்டிக்கு வெயிட் பண்ண வேண்டாம், என் வேர்த்தை நான் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிறேன் என்று உணர்ந்திருப்பவர்கள். இது மிகவும் சுவாரஸ்யம். பர்த்டேயை சாதாரண நாளாக எடுத்துக்கொள்ளும் மக்கள் வாழ்விலும் அப்படியே இருப்பார்கள். அவர்கள் ஸ்பாட்லைட்டை தேட மாட்டார்கள். கான்ஸ்டன்ட் ரெகக்னிஷன் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் அமைதியாக கான்ஸ்டன்டாக இருக்கிறார்கள். அவர்கள் லோன்லியாக இருக்க மாட்டாங்கன்னு இல்லை, ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலாக இருக்கணும் என்று கற்றுக்கொள்கிறார்கள். ஆக நீங்கள் பெரிய பார்ட்டிகளை நடத்துகிறீர்களா இல்லையா? பர்த்டேயை சாதாரண நாளாக எடுத்துக்கொள்கிறீர்களா? இரண்டும் உங்களுடைய மனநிலையை பற்றி சொல்லும். சிலருக்கு இது வலி, சிலருக்கு முக்கியத்துவம், சிலருக்கு மெச்சூரிட்டி மற்றும் பீஸ். நீங்கள் யார்? செலிப்ரேஷனை தேடுகிறீர்களா இல்லையா? உங்களுக்குள் செலிப்ரேஷனை கண்டுபிடித்திருக்கிறீர்களா? இது உங்களுக்கு வேறு விதமாக சிந்திக்க வைக்கிறதா? அப்படின்னா இது போன்ற மனைவியல் டாபிக்ஸை நாங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறக்காதீங்க. நன்றி.